வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. அரசு வேலை, கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது பல்வேறு லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவாக இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கான சரியான பயிற்சியை நம்ம எடுத்துக்கிறோமா, முறையான பயிற்சி எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டுக்கணும். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் இந்த மாதிரி மத்திய மாநில கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய எக்ஸாம்ஸ், போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அது ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணணும், எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும், எக்ஸாம் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சில பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன், அந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும், ஹவு டு கிராக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒரு யோசனையை தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம இந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ், சில முறைகளை முறையாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதை சொல்கிறோம். பட் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதுதான் மெத்தட். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு எக்ஸாமோட பேட்டர்னை நம்ம புரிஞ்சிக்கணும். எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கும்போது, எக்ஸாமில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகின்றது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாமில் இப்போ குரூப் 1 அண்ட் குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாம், முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு இருக்கும். அதில் கொள்குறி வினா விடைகள்னு சொல்கிற அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது 200 கேள்விகள் கேட்கப்படும். அதை ஓஎம்ஆர் முறையில் நம்ம அதை ஷேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் எத்தனை கேள்விகள்லாம் கேட்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம குரூப் 4 எக்ஸாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 200 கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்ஸ், 1.5 மார்க்கு, மொத்தம் 300 மார்க்கு. கேள்விகள்னு பார்த்தா 200 கேள்விகள் இருக்கும். ஸோ இதில் இந்த 200 கேள்விகளில் 100 பொதுத்தமிழ்லேருந்து கேட்கப்படும். மீதி ஒரு 25 கேள்வி மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ்லேருந்து, ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து கேட்பாங்க. பேலன்ஸ் 75 கொஷின் ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவில் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாகிரஃபி, சயின்ஸ், இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்லேருந்து 75 கேள்விகள் கேட்கப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இதே மாதிரி குரூப் 1க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, குரூப் 2க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் யூபிஎஸ்சி எழுத போனால் அதுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, எஸ்எஸ்சியில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, பேங்கிங்கில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எழுத போனாலும் ஃபஸ்ட்டு நாம் அதோட பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, சிலபஸ் அனலைசிஸ், டீட்டெயில்டு சிலபஸ் அனலைசிஸ். நம்ம சிலபஸை அனலைஸ் பண்ணணும். சிலபஸில் ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி கொடுத்துருக்காங்க, இந்தியன் எக்கானமி கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, இந்தியன் எக்கானமியா, பிளானிங் கமிஷன், 5 இயர் பிளான், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்கும்போது என்ன மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க நம்மளே அதை பார்க்கணும். எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் கிட்டிருக்காங்க, தமிழில் கொடுத்துருக்காங்களா, தமிழில் இலக்கணம் அதிகமான கேள்வியா, இலக்கியம் அதிகமான கேள்வியான்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கும்போது தமிழில் 100 கேள்வி கேட்குறாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமில் அப்படிங்கும்போது நீங்கள் அது எவ்வளோ முக்கியத்துவம் படுத்தணும், அது சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த இதிலேருந்து எவ்வளவு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அந்த சிலபஸை நம்ம அனலைஸ் பண்ணணும். அது மிக முக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதில் என்ன கேட்குறாங்க, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி அதில் என்னென்ன சப்ஜெக்ட் கேட்குறாங்க அப்படிங்கிறது செகண்ட் நம்ம கிளியராக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டடி ஷெடியூலை நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா தோன்றப்பெல்லாம் நான் இப்போ எனக்கு தமிழ் படிக்கணும்னு தோணுது, தமிழ் படிக்கிறேன், மேக்ஸ் படிக்கணும்னு தோணுது, மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல், ஸ்டடி பிளானை ரெடி பண்ணணும். இப்போ இந்த டைமுக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம், இது இவ்வளோ சிலபஸை கவர் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறோம், இந்த பீரியட்குள்ளே இதை கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி ஷெட்யூலை நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ரிசோர்ஸஸ் செலெக்ஷன். சிலபஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்னை பார்த்துட்டோம், சிலபஸை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த சிலபஸை எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும் இல்லைங்களா. அதுக்கு ரிசோர்ஸஸ், புக்ஸ், மெட்டீரியல் வேணும் இல்லைங்களா. அது எங்கேருந்து போகிறது, அது நம்ம அதை சூஸ் பண்ணணும். இப்போ அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கும்போது நமக்கு ப்ரைமரி மெட்டீரியல், முதன்மை சோர்ஸாக எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற பள்ளி புத்தகங்கள் தான் அதிகப்படியான ரிசோர்ஸஸ் சிலபஸ்லேருந்து அங்கே தான் படிக்க சொல்கிறாங்க. அது டிகிரி ஸ்டாண்டர்டில் வர குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமுக்கு மட்டும் சில புத்தகங்களில் நம்ம வெளியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கும்போது பெரும்பான்மையாக அந்த
ரிசோர்ஸஸ் செலெக்ஷன் ஸ்கூல் புத்தகமே போதுமானது. அதேமாதிரி எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த சிலபஸுக்கான சோர்சஸ் எங்கே இருக்குது, எந்த புக்ஸில் படிக்கணும், இந்தியன் பாலிட்டியில் ஒரு டாபிக் சொல்கிறாங்களா, அது எந்த புக்கில் படிக்கணும், இந்த எக்ஸாமோட நேச்சர் என்ன, அதோட அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெகுலர் ரிவிஷன். கண்டிப்பாக ரெகுலர் ரிவிஷன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் கன்னியூவாக படிப்போம். படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த டாப்பிக்கோ அடுத்த சப்ஜெக்டோ போகும்போது கண்டிப்பாக நமக்கு அது மறந்துடும். அப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிக்கும்போது நைட்டில் அது ஒரு ரிவிஷன் நம்ம பார்த்துட்டா நமக்கு படித்ததெல்லாம் திரும்ப ஞாபகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் அன்றைக்கி ஃபுல் டே படித்தது அடுத்த நாள் காலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஒதுக்கி ஒரு ரிவிஷன் பார்க்கும்போது அது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக நினைவில் இருக்குது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது ஒரு லாங் டைம் ப்ரிப்ரேஷனாக இருக்கும். ஒரு மினிமம் 6 months to 1 year ப்ரிப்ரேஷனாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராப்பராக டெய்லியும் படிக்கிறத ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு இன்னும் அது ஈஸியாக அடுத்தடுத்து போகும்போது மறக்காமல், ஏற்கனவே படித்த டாபிக் மறக்காமல் நமக்கு வந்து மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ அந்த ரெகுலர் ரிவிஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த டாபிக் போகிறதுக்கான பயன் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் அண்டு ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ். மார்க் டெஸ்ட் எழுதணும், ஓகேங்களா. எவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் மிக முக்கியமானது. ஒன்று குரூப் டிஸ்கஷன், 2வது மார்க் டெஸ்ட்டு. எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதி பார்க்கணும். ஏன்னா நிறைய கான்செப்ட் படிச்சிருப்போம், ஆனால் அது கொஷினாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணும்போது தான் அதோட டிஃபிகல்ட்டி நமக்கு தெரிய வரும். ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், அதுலேருந்து கொஷின் கேட்கும்போது நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஷின் ஒரு மாதிரி கேட்பாங்க. அதனால் மார்க் டெஸ்ட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்து 2 விஷயம். குரூப் டிஸ்கஷன் பண்ணால் ஸ்ட்ராங்காக நமக்குள்ளே ஒரு கான்செப்ட் மனசுக்குள்ளே நிற்கணும், ரிவிஷன் அதாவது சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா நிறைய டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது எல்லா கொஷின்ஸும் மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டும் நம்ம அட்டன் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாமில் எழுதும்போது எந்த பதட்டமும் இல்லாமல் நம்ம அழகாக எழுதுவோம். அதனால் அந்த மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட். ஏன்னா எல்லா எக்ஸாம்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுமே கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு தனியாக அந்த ப்ரிலிம்ஸில் இருந்தது வந்து எடுத்துகிட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் உள்ளேயே வந்து மெர்ஜ் பண்ணி உள்ளே கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக, பாலிட்டி ரிலேட்டடாக இல்லை எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கிற என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னாலும் உள்ளே கேட்க சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் குரூப் 2 குரூப் 1 கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். குரூப் 4மே அந்தளவுக்கு இப்போ கொஷின்ஸ் வந்து டெப்த்தாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படித்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு 2 line 4 lineல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் தேடி எழுதி நம்ம பத்திரமா டெய்லி அப்டேட் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு எந்த எக்ஸாம் மெயினாக யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் அது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ், யூனியன் கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், வேர்ல்டு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி தனியாக நம்ம பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஓவராலாக அது எல்லா துறைக்குமே பொருந்தும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா மேக்ஸ் எனக்கு பிடிக்குதுன்னு மேக்ஸே போட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த மேக்ஸில் போட்டுகிட்டே இருந்தாலும் ஒரு சம்மை சால்வ் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். தமிழில் ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு எப்போ செட் ஆகும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அதை சீரியஸாக எழுதி பார்க்கணும். அடுத்தடுத்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி நமக்குள்ளேயே ஒரு டைம், ஒரு 100 கொஷின் எழுத போகிறோம்னா ஒரு 1 hour இல்லை 1 hour ஒரு 20 minutes அந்த மாதிரி டைமை வச்சு நம்மளே ஒரு டைமை வச்சு அதுக்குள்ளே முடிக்க மாதிரி பார்க்கணும். அப்போ தான் எக்ஸாமில் நம்ம அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் முடிக்க அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஷெடியூல் போடணும், அதில் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணணும், இதுக்குள்ளே அதை முடிக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ. இது வந்து தொடர்ச்சியாக படிக்கணும். அதாவது சில பேர் படிப்பாங்க, இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, திரும்ப அதை விட்டுருவாங்க. ஸோ வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், தொடர்ச்சி. அதில் விடாபிடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸை எடுக்கிறோம், ஒரு எக்ஸாமோட பேட்டர்னை புரிஞ்சுக்கிறோம், அந்த சிலபஸ் அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்கான சோர்ஸை தேடுறோம், அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த ஷெடியூல் பிளான் போட்டு படிச்சுட்டு வரோம், அப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்குறோம், அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய மார்க் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டு இதெல்லாம் வந்து அந்த டைமிங்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் கன்சிஸ்டன்சி வேணும். என்ன சில பேர் படிப்பாங்க, ஒரு மாதம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days போனால் அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த கன்சிஸ்டன்சி விடாமல் அப்படியே தொடர்ச்சியாக படிச்சுட்டே வரும்போது இந்த பிளானெல்லாம் நம்ம ஒரு பிளானை போட்டு தொடர்ச்சியாக எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த போஸ்டிங் வாங்குற வரைக்கும் தொடர்ச்சியாக அது பண்ணும்போது
கட்டாயமாக எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த அரசு வேலைனாலும் கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மெத்தட்ஸ் கண்டிப்பாக வேணும்னா நிறைய போட்டி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் வந்து காம்படிட் பண்ணுறதுங்க ஜாஸ்தியாக இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க ஒவ்வொரு தேர்வுகளுக்கும். அது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், எந்த தேர்வுனாலும் லட்சக்கணக்கான பேர் போட்டிடுறாங்க. அதனால் தொடர்ச்சியாக யார் இந்த மாதிரி முறையான பயிற்சி எடுக்கிறாங்களோ அவங்க கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.